வணக்கம் மாணவ செல்வங்களே. ஏற்கனவே நம்ம என்ஓஎம்எஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 20 டாபிக்ல இருந்து லெசன்ஸ் பார்த்துருக்கோம். 20 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். மேட்டு, சேட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுறது மாதிரியான லெசன்ஸே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 21வது லெசன். இதில் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேலண்டர்ஸை யூஸ் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அதாவது இன்னைக்கு என்ன கிழமை, நாளைக்கு என்ன கிழமை, இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வச்சும் கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு எக்ஸாம்ல இருந்தும் 1 இல்லைனா 2 கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப அதிகமாக இல்லைனா கூட மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கேள்வி வரைக்கும் அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் இந்த கேள்வியை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி, ஜனவரி 1, 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1, 2010 அன்று என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இட் வாஸ் சண்டே ஆன் January 1, 2006. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் January 1, 2010? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2006 ஜனவரி 1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நம்மளை திருப்பி கேட்டிருக்கிறதும் 2010 ஜனவரி 1. ஸோ எந்த டேட் ஆரம்பிச்சாங்களோ அதே டேட்ல தான் கேட்டிருக்காங்க. இங்க ஜனவரி 1, இங்கேயும் ஜனவரி 1. ஒருவேளை டே வேறவா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம அதுக்கு அடுத்ததா ஒரு பார்த்து போடும்போது அதை தனியா சொல்லலாம். இங்க ரொம்ப பேசிக்கா இது ரெண்டும் ஒரே டேவா இருக்கும், வருஷம் மட்டும் வேற. இங்க 2006, இங்க 2010. நடுவில் பாருங்க என்னென்ன வருஷம் வரும். 2007, 2008, 2009 வரும். அதுக்கு அடுத்தது தான் 2010 இல்லையா? இப்போ இதில் பாருங்க 2006. 2006ல் அவங்க என்ன கிழமை சொல்லியிருக்காங்க? சண்டே, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே சண்டே. இதுக்கு அடுத்தது 2007 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேவா இருக்கும். அதே டேவில் 2007 மண்டே. 2008 சண்டே, மண்டே. அடுத்தது என்ன வரும்? டியூஸ்டே, செவ்வாய் வரும். 2009 டியூஸ்டே. அடுத்தது வெனஸ்டே வருமா சார்னா அடுத்தது வெனஸ்டே வராது. ஏன் வராது அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். லீப் இயர், நான் லீப் இயர். லீப் ஆண்டு, சாதாரண ஆண்டு அப்படின்னு தமிழ்ல படிப்போம். லீப் ஆண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை லீப் ஆண்டு அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்? 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். கரெக்டா? லீப் வருஷமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4ஆல் வகுக்கும் போது மீதி வரல, அதாவது மீதி 0 வருது அப்படின்னா அது லீப் ஆண்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? இங்க பாருங்க 2008 நீங்க லாஸ்ட் 2 நம்பர் யோசிச்சா கூட போதும். 8ங்கிறது 4ஆல் வகுப்படும், 08ங்கிறது. கரெக்டா? அப்ப இது லீப் ஆண்டு. 2008ங்கிறது லீப் ஆண்டு. நீங்க இந்த மாதிரி கண்டினியூவா டேஸ் எழுதிட்டே வரும்போது லீப் ஆண்டு வந்தா மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் ஒரு நாள் விட்டுடணும். லீப் ஆண்டு ஏன் அப்படின்னா, ஏன் லீப் ஆண்டுல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். கரெக்ட் தானே? சாதாரண வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 365 நாள் இருக்கும். லீப் ஆண்டுல பாத்தீங்கன்னா 366 நாள் இருக்கும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும்ன்றதால அந்த ஒரு நாள், அதாவது டியூஸ்டேக்கு அடுத்து வரக்கூடிய வெனஸ்டே விட்டுணும். அப்ப 2009 ஃபர்ஸ்ட் டே என்னவா இருக்கும் அப்படின்னா தேர்ஸ்டேவா இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதாமா? ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே இது லீப் வருஷம் வந்துடுறதால அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது வெனஸ்டே வராது, தேர்ஸ்டே வரும். மற்றதெல்லாம் அப்படி லைனா வந்துடும். தேர்ஸ்டேக்கு அப்புறம் என்ன வந்துடும்? ஃப்ரைடே. அவங்க கேட்டிருக்கிறது தான் கேட்டிருக்காங்க பாருங்க. 2010 ஜனவரி 1 என்ன வரும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2010 ஜனவரி 1 என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமையா இருக்கும். ஆப்ஷன் 3. சரிங்களா? ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேனே, அவங்க 2010 கேட்காம 2013 கேட்டிருந்தாங்கன்னு வச்சுப்போம். இப்ப பாருங்க 2010 முடிஞ்சுதா, அடுத்தது 2011, 2012. கரெக்டா? 2010 என்ன வந்துச்சு? ஃப்ரைடே. ஃப்ரைடேக்கு அடுத்தது என்ன வந்துடும்? சாட்டர்டே. சாட்டர்டேக்கு அடுத்தது என்ன வந்துடும்? சண்டே. சண்டேக்கு அப்புறம் என்ன வந்துடும்? மண்டேன்னு போடக்கூடாது. ஏன்? 2012 அப்படிங்கிறது லீப் ஆண்டு. அப்ப லீப் ஆண்டா இருக்கிறதால சண்டேக்கு அப்புறம் ஒன்று விட்டுணும், மண்டேவை விட்டுணும். அப்ப இங்க எழுதும் போது என்னன்னு தான் எழுதணும் அப்படின்னா டியூஸ்டேன்னு தான் எழுதணும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு நீங்க கீழே எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்களேன். இங்க 2013 வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? இதே மாதிரி நீங்க எனக்கு 2018க்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2018ல என்ன வரும்? இதோ 13 வரைக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் 14, 15, 16, 17 வரைக்கும் யோசிச்சிங்கன்னா 18 தெரிஞ்சிடும். நடுவில் லீப் ஆண்டு வந்தா மட்டும் அதுக்கு அடுத்து வரதுக்கு என்ன பண்ணிடணும்? ஒரு நாள் விட்டுடணும். சரிங்களா? ஸோ 2018 ஜனவரி 1 என்ன கிழமை வரும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? இது ஒரு மாடல். என்ன, ஒரு வருஷத்தோட முதல் நாள் என்ன கிழமை வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு வருஷத்துல அதே மாதிரி முதல் கிழமை என்ன வரும் அப்படின்னு கேட்கறது. அடுத்ததா இதுல மேக்சிமம் அவங்க என்ன மாதிரியான மாடல்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்ப இதுல பாருங்க, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை எனில் நேற்றைக்கு 2 நாட்கள் முந்தைய தினம் என்ன?
இது மாதிரியான கொஷின் தான் அவங்க பெரும்பாலும் கேட்குறாங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாடலில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்க, இது இன்னைக்குன்னு வச்சுக்கலாம், இது டுடே, சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை. இப்போ இன்னைக்கு இது, நாளை மறுநாள், நாளைக்கு அடுத்த நாள் கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நேற்றைக்கு 2 நாட்கள் முந்தைய தினம். நேற்றைக்குன்னா இது நேற்று, 2 நாட்கள் முந்தைய தினம் 1 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் சொல்லிட்டு இந்த லாஸ்ட் கேட்டிருக்காங்க. என்ன கிழமை சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை. இங்க வெள்ளி சொல்லிட்டாங்க. அப்ப வெள்ளிக்கு முன்னாடி என்ன வரும், வியாழன். இது ஃப்ரைடே. ஃப்ரைடேவுக்கு முன்னாடி தேர்ஸ்டே. தேர்ஸ்டேவுக்கு முன்னாடி புதன்கிழமை, வெட்னஸ்டே. வெட்னஸ்டேக்கு முன்னாடி டியூஸ்டே, செவ்வாய். டியூஸ்டேக்கு முன்னாடி மண்டே, திங்கள். திங்களுக்கு முன்னாடி சண்டே, ஞாயிறு. அப்போ அவங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஞாயிற்றுக்கிழமை. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டுடேன்றது இங்கே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னு இப்படி ஒரு ஏரோ மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 ஞாயிறு. சரிங்களாம்மா? அடுத்த கேள்வி பாருங்க. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் சண்டே, தென் வாட் டே வாஸ் 3 days பிஃபோர் எஸ்டர்டே. இங்கேயும் அதே மாதிரியே சொல்கிறேன் பாருங்க. இது இன்னைக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? எப்பவுமே இது டுடே. அடுத்ததா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. பாருங்க, நாளை மறுநாள் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டேன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை. பாருங்க, இது நேற்றைக்கு 3 நாட்கள் முன்னாடி. இது நேற்றைக்கு வந்துட்டோமா, இப்போ 3 நாள் முன்னாடி 1 2 3 இந்த இடத்துல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. சண்டே. சண்டேக்கு முன்னாடி என்ன வந்துடும், சாட்டர்டே. சாட்டர்டேக்கு முன்னாடி என்ன வந்துடும், ஃப்ரைடே. ஃப்ரைடேக்கு முன்னாடி தேர்ஸ்டே. தேர்ஸ்டேக்கு முன்னாடி வெனஸ்டே. வெனஸ்டேக்கு முன்னாடி டியூஸ்டே. டியூஸ்டேக்கு முன்னாடி மண்டே. நீங்கள் தமிழில் யோசிக்கிறதுனால தமிழில் சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, இது ஞாயிறுன்னு சொல்லிட்டாங்க. ஞாயிறுக்கு முன்னாடி சனி. சனிக்கு முன்னாடி வெள்ளி. வெள்ளிக்கு முன்னாடி வியாழன், புதன், செவ்வாய், திங்கள். அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் திங்கள், ஆப்ஷன் 2 மண்டே அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு இது? சரிங்களா? இப்படி ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிங்கன்னா சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. நாளை மறுநாள் புதன்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமை? இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் வெனஸ்டே, தென் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ். இப்போ இங்கேயும் இதே மாதிரியே சொல்கிறேன் பாருங்க. இது டுடே, சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நாளை மறுநாள். இது நாளை மறுநாள். இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா புதன்கிழமைன்னு சொல்லிட்டாங்க, வெனஸ்டே. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நேற்றைய முன்தினம். இது நேற்று. இதுக்கு முன்னாடி தினம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, வெனஸ்டே. வெனஸ்டேக்கு முன்னாடி டியூஸ்டே. டியூஸ்டேக்கு முன்னாடி மண்டே. மண்டேக்கு முன்னாடி சண்டே. சண்டேக்கு முன்னாடி சாட்டர்டே. அப்போ என்ன கிழமை, சாட்டர்டேனா சனிக்கிழமை. உங்களுக்கு தமிழில் யோசிக்க வரும்னா தமிழில் யோசிங்க, இங்கிலீஷில் யோசிக்க வரும்னா இங்கிலீஷில் யோசிங்க. எதை யோசிச்சாலும் ஒன்று தான். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? சரியா? அடுத்ததாக பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி. இங்கே என்ன அப்படின்னா, சனிக்கிழமையை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாதம் எந்த கிழமையிலிருந்து தொடங்குது அப்படின்னா சனிக்கிழமையிலிருந்து தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு கேலண்டர் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சனிக்கிழமை, அப்போ நான் சாட்டர்டேலேருந்தே போடுறேன். வழக்கமாக கேலண்டரில் சண்டே, மண்டே, டியூஸ்டே, சாட்டர்டே வரைக்கும் இருக்கு இல்லையா? கேலண்டர் நம்ம போகிறது தான். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்க சாட்டர்டேல தொடங்குதுன்றதால நான் ஃபஸ்ட்டு சாட்டர்டே போடுறேன். சாட்டர்டே, அதுக்கடுத்தது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஆல்ரெடி இங்கே சாட்டர்டே போட்டோம். இங்கே தொடங்குது. அப்போ பாருங்கள், 1ஆம் தேதி இங்கே வருது. 1 2 3 4 5 6 7, அதே மாதிரி 8 9 லைனாக எழுதிட்டே வரும்போது இங்கே 14 வந்துடும். கரெக்டாக? 15 16 எழுதிட்டே வந்தீங்கன்னா 21. ஏன்னா 7 7 நாள் இல்லையா? 22 23 7 நாள் 28 29 30 தான். ஏன் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, 30 நாட்கள் கொண்ட டே கேலண்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மந்த் தான் சொல்லியிருக்காங்க. 30 days மந்த். அப்போ 30ஓடு நிறுத்திடணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை. இதில் செகண்ட் சாட்டர்டே இதோ இருக்குல்ல, இதுவும் 4th சாட்டர்டே இதோ இருக்குல்ல, இதுவும் லீவு.
அதே மாதிரி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் இந்த 2, 9, 16, 23, 30 இதெல்லாம் விடுமுறைனா வேலை நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்ப லீவ் எத்தனை போயிடுது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5, இது ஒரு 2, 5 2 7 நாள் லீவ் ஆயிடுது. மொத்தம் 30 நாள். 30ல 7 நாள் லீவு அப்படின்னா மீதி எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸா இருக்கும் அப்படின்னா 23 நாள் ஒர்க்கிங் டேஸா இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 23 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ கேலண்டரை வச்சு அவங்க கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 3 டைப்பாக இப்போ கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு டேவை சொல்லிட்டு அதே டே வேற ஒரு வருஷத்துல என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டது. ரெண்டாவது சொன்னது முந்தைய நாள் அடுத்த நாள் அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்றதுன்ட்டு. தேர்டு இப்போ சொன்னது எந்த நாள்லாம் லீவுன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் டே மொத்தம் எத்தனை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேலண்டர் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும். ஓகேவாமா? இதே மாதிரி இன்னும் என்னென்ன டைப்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.